உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய நம்ம சேனலை நம்ம கிரக சேர்க்கைகள் யோகங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டே வரோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆக வந்தது, நீங்கள் சொன்ன நேரத்தில் எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, அதுமாரி வேலை இல்லாமல் இருந்தேன், வேலை மாறிட்டேன், வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம இந்த குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இயற்கையாகவே அவங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர். காரணம் என்னென்னா, உங்கள் ராசியாதிபதியே செவ்வாய், அது மட்டும் இல்லாமல் அங்கே சூரியன் உச்சமாகிறதுனால அந்த சுறுசுறுப்பு எப்போவுமே வாழ்க்கையில் இருக்கும். அதேமாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்கணும், பேர் புகழ் வாங்கணும், நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் உள்ளவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசிக்கு இந்த குரு மங்கள யோகம், குரு மங்கள யோகம் அப்படின்னா குரு பகவான் செவ்வாய் பகவானை பார்க்குறது தான் இந்த குரு மங்கள யோகம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த யோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். முதல்ல இந்த குருனா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குரு அப்படின்னா இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான வாழ்க்கையில் பாக்கியங்களும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். நீங்கள் நடக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலில் வாய்ப்பு கிடைக்கிறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலை மாற்றம் வருது, வாழ்க்கையில் நிறைய சண்டை சச்சரவுகளை பார்த்துருப்பீங்க அப்படின்னா அந்த சண்டை சச்சரவுலேருந்து பிரச்சனைகள்லாம் குறைக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி செவ்வாயை பார்க்குறாரு. இந்த மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கருதப்படுது. காரணம், உங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத அந்த செவ்வாய் பகவான் தான் பிரதிபலிக்கிறாரு. இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதிக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவானை இந்த குரு பகவான் பார்க்கறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இந்த மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு விஷயங்களும் செய்ய முடியல. நான் எவ்வளோ திறமை இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், பட் ஆனால் என் திறமையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் நான் உட்காந்துட்ருக்கேன் சார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். அதுவும் இல்லாமல் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் எப்போவுமே வந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. காரணம் என்னங்கிட்டே, உங்கள் ராசி மேலேயே ராகு பகவான் போகும்போது நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வாழ்க்கை அமையாது. அதே மாதிரி நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறீங்க, இல்லை ஒரு ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, ஒரு இடம் வாங்கி விற்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சால் நம்மளுக்கு லாபம் வரும், நம்ம ஒரு 3 மாதத்தில் நம்ம இதை சம்பாதிச்சிடலாம், ஒரு 6 மாதத்தில் சம்பாதிச்சலாம்னு நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே லாக் ஆகி அதில் பணம் நிறைய போட்டு அதை திருப்பி அதை வெளில கொண்டு வர முடியாமல் திருப்பி பணத்தை நிறைய போட்டு செலவில் மாட்டிக்கிட்டு நிறைய கடன் பிரச்சனைகளையும் வாங்கி தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அந்த கடன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ பெரிய கடனாளியாக இருக்கேன் நான், 10 லட்சம் கடன் இருக்குது, 1 கோடி கடன் இருக்குது, 2 கோடி கடன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. எதை தொட்டாலும் தொடங்கலை. அதுவும் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நான் வேலையில் இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையை சந்தித்ததே இல்லை. வேலை இல்லாமல் ஒரு 6 மாதம் இருந்துட்டேன், 3 மாதம் இருந்துட்டேன். அது வாழ்க்கையில் எனக்கு இது மாதிரி ஒரு கொடுமையான நாட்கள் நான் கழித்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு மனப்போராட்டம், வாழ்க்கையில் நம்ம தோத்துடுவோமோ, நம்ம இதுக்கப்புறம் நம்மளுக்கு திறமையே இல்லையோ, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதோ அப்படின்ற எண்ணங்களெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நிறைய மன ரீதியாகவும் உடல் ரீதியான பாதிப்புகள் அடைந்தவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள்.
அதேமாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டத்தில் நிறைய சந்திச்சிருப்பீங்க. திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சண்டைகள், சச்சரவுகள். நம்ம என்னென்னா எதை பேசினாலும் குத்தமாக இருக்கே, எதை பேசினாலும் சண்டை வரதேன்னு நினைக்கக்கூடிய ஆண் ஜாதகர்களும் இருக்காங்க, பெண் ஜாதகர்களும் இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய நேரம் அது மாதிரி. நீங்கள் உங்கள் கணவரை தப்பாக சொல்லியோ உங்கள் மனைவியை தப்பாக சொல்லியோ எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த நேர காலம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை சில பேரெல்லாம் பார்த்தா பிரித்து வச்சு பார்த்துருக்கோம். அந்த பிரித்து வச்சதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு இடம், நீங்கள் ஒரு இடம், உங்கள் மனைவி ஒரு இடம், இது மாதிரி ரொம்ப ஒரு திண்டாட்டமான வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு சூழல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னா கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம். பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க, நிறைய பையன் பார்த்துருப்பீங்க, ஜாதகம்லாம் எல்லாம் பொருந்தி கடைசியில் வரக்கூடிய நேரத்தில் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் எல்லாம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி மண்டபம் பார்த்து பத்திரிக்கை கொடுத்து எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் பொண்ணு பிடிக்கலன்னு பையன் சொல்லியிருப்பாங்க, பையன் பிடிக்கலன்னு பொண்ணு சொல்லியிருப்பாங்க. இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டைகள் சச்சரவுகள்னால கல்யாணம் நின்ன சூழல்லாம் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. காரணம் அதெல்லாம் உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் தான். ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இப்போ வரக்கூடிய இந்த குரு மங்கள சேர்க்கை பார்த்தீங்கன்னா 39 நாட்கள் இருக்க போகுது. என்ன சார் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு 39 நாட்களில் மாற்றம் வருமா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணால் ஒரு நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த முடிவுகள்னால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் எப்போ ஜெயித்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை மேல்மேலும் கொண்டு போயிருக்கோம். அதே போல் கெட்ட நேரத்தில் அந்த ஒரு விஷயம்தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் அகல பாதாளத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இந்த உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 9ஆம் இடம்னு சொல்கிறது பாக்கியஸ்தானம். நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்தீங்களோ, என்னெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாமே மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்கள் ராசியாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கார். இங்கே பரிவர்த்தனை யோகம் வருது. அந்த பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா 1-9க்கு நடக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த 39 நாட்கள் நிறைய சந்திக்க போகிறீங்க. எப்படி சந்திப்பீங்க அப்படின்னா நீங்கள் நடத்தக்கூடிய பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 39 நாட்கள் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு முடங்கி இருந்ததோ, எந்த காரணத்தினால அது உங்களால் எதையும் செய்ய முடியாமல் இருந்தோ அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகி நீங்கள் அதில் ஒரு மாற்றம் பெற்று அதில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. தொழிலில் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நேரமாகவும் கண்டிப்பாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த 39 நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒரு சரியான முடிவுகளாக இருந்து அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் பிரச்சனைகள், உங்கள் கம்பெனியில் இருந்த தொல்லைகள், நிறைய பேருக்கு என்ன கேட்டிங்கன்னா பேங்க் லோன்லாம் அதிகமாகி இப்போ நீங்கள் கடனே வாங்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டுலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி நிறுத்துகிற மாதிரிலாம் வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதில் திருப்பி உங்களுடைய தொழிலை பழைய மாதிரி திருப்பி கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த 39 நாட்கள் இந்த குருமங்கள சேர்க்கை ஏற்படுத்த போகுது. அதே மாதிரி வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே வேலையை விட்டுட்டு வேலை இல்லாதவங்களா இருக்கலாம், இல்லை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்காக மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே இந்த கம்பெனியில் எனக்கு சரியாக சம்பளம் தர மாட்டுறாங்க, என்னை ஒரு மதிக்க மாட்டுறாங்க, எனக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையாக இந்த குரு செவ்வாய் சேர்க்கை குரு மங்கள யோகம் அடுத்த ஒரு 30-40 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் வேலையில் வெளியூர் போய் வேலை பார்க்கணும் சார், கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், வெளியூரில் ஒரு ஆஃபர் வந்திருக்கு, நான் போகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வெளியூரில் போய் வேலை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வரும். திடீர்னு இருப்பீங்க, யாராவது ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு ஆள் தேவை இருக்குது ஃபாரின்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளிநாடு வாய்ப்புகள் வரும். இல்லை உங்கள் கம்பெனிலே உங்களை அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன், உறவு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த 2 பிரச்சனையை தான் கடந்த ஒரு 1.5 வருஷத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரமாக இருக்குது. அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கேன் சார், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்துமே வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாம் நிறைய
நிறைய பேர் இருக்கீங்க. காரணம் ஒரு தவறான முடிவு. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை போட்டிருப்பீங்க, இல்லை தேவையில்லாத ஏதாவது உங்களுக்கு யாராவது சண்டை போடுற மாதிரி ஒரு சூழல் கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை உங்களை ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி உங்கள் கம்பெனியில் சூழல் நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை கம்பெனி மூடி இருப்பாங்க, இல்லை உங்கள் கம்பெனி ஆள் குறைக்கலன்னு உங்களை மட்டும் எடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கும். இந்த மாதிரி சூழல்லாம் நிறைய கடந்த 1.5 வருஷத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மேஷராசி என்பதற்கு வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு அந்த வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைச்சி இதுக்கப்புறம் நல்ல சம்பளத்தோட நல்ல ஒரு 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 உத்தியோகத்தில் நல்ல ஒரு வசதியான ஒரு சூழல் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அடுத்த 39 நாட்கள் இருக்குது. அதுமாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு வரண அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் போய் பேசலாம் உங்கள் மனைவிக்கிட்ட, உங்கள் கணவர்கிட்ட நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கலாம். சில பேர் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, நீங்கள் என்னெல்லாம் சந்திச்சிங்க, இதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு, எதனால் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அதில் அவங்க மனம் மாறி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த அடுத்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதேமாதிரி நிறைய பேருக்கு மேஷராசி என்பவர்களுக்கு என்னென்னா இந்த அரசாங்க வேலையில் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அரசாங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு பட்டம், பதவி, ஒரு இடமாற்றம், அந்த இடமாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான இடமாற்றமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் வாழ்க்கையில் வளர்ச்சியும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரமாகவும் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரமும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் கண்டிப்பாக அடுத்த 39 நாள் இருக்குது. இந்த 39 நாளை பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த 39 நாட்கள் அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மேஷ ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் நல்லா பலமாக இருக்காரா, குரு நல்லா பலமாக இருக்காரான்னு ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே நடக்கும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் தொலைஞ்சு போனவங்களுக்கு, அதேமாதிரி உங்கள் பையனுக்கு எழுதணும், உங்கள் பேரனுக்கு எழுதணும், உங்கள் பேத்திக்கு எழுதணும் விருப்பப்படுறவங்களுக்கு சிங்கிள் பேஜில் 99 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். இல்லை டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி விவரங்களும் டீட்டெயிலாக வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர்லாம் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் மாதிரி எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு உங்களோட தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது பாலாஜி. நன்றி, வணக்கம்.